ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி வீட்டு விருந்து. இன்னைக்கு நாம் தள்ளுவண்டி கடையில் சாப்பிடக்கூடிய ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் அதே டேஸ்ட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவுனதுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுன்னு தண்ணி சேர்த்துருங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் மட்டும் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு. நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறோம். சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையை வச்சு உதுத்து விடுங்க. கட்டி இல்லாமல் உதுத்து விடுங்க. நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கனால பாருங்கள், சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டவே இல்லை. சாப்பாடை நல்லா உதுத்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடி பொடியாக நறுக்கின பூண்டு பல் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கரண்டியை வச்சு லைட்டாக மட்டும் வதக்கி விடுங்க. பூண்டு லைட் ப்ரௌன் ஆனதும் இது கூட பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின கேரட், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின கேப்சிகம், 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின பீன்ஸ், 4 டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய்கறிலாம் ரொம்ப வதங்கிடக்கூடாது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1லேருந்து 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. அந்த அளவு வதங்கினாலே போதும் நமக்கு. உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1.5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. காய்கறிலாம் ஒரு 50% மட்டும் குக் ஆகிருக்கு. நமக்கு இந்த அளவு வெந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கட்டி எதுவும் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளே சேர்க்கும் போதே சாதத்தை நல்லா உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய்த்தூள் கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு சாதத்தை அடியிலிருந்து மேலே வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் சாதத்தில் எண்ணெய் சேர்த்து வேக வச்சதுனால சாப்பாடு உடையவே இல்லை பாருங்கள். இதை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சாஸ் எதுவுமே சேர்க்காமலே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நம்ம தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற டேஸ்ட் வேணுங்கிறதுனால ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நாம் வெளியில் கிட்ஸுக்கெல்லாம் வாங்கி தர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சூப்பராக வீட்லேயே நம்ம ஈஸியாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இது ராஜி வீட்டு விருந்து. பாய்.